Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் 6ல் 2வது பார்ட் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நம்ம 1 to 8 ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎம் பற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு பேராகிராஃப் ரைட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமர் பார்ட்டை. ஸோ இந்த மூணு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அபவுட் ஏடிஎம். ஸோ ஏடிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வரலான்னா, இதில் ஏடிஎம்மோட எக்ஸ்பான்ஷன் என்ன, பின்னோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா யார் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். ஓகேவா, ஏடிஎம் அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஓகேவா, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஸோ இப்போ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான இடத்த வந்துட்டு பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு வெளில வரும்போது, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎம்மை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பேரன். ஓகேவா, ஸோ இவர் தான் என்னென்னா இந்த கேஷ் டிஸ்பென்சரை பற்றின ஐடியாவை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1965. ஓகேவா, அடுத்ததாக இதில் வந்துட்டு நம்ம பின் நம்பர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அந்த பின் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக வென் யூ புட் யுவர், அதாவது நம்ம வந்துட்டு இப்போ டெபிட் கார்டையோ இல்லை கிரெடிட் கார்ட்லையோ நம்ம வந்துட்டு மிஷினில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் கொடுக்குறோம். அந்த மிஷின் வந்து என்ன பண்ணும், அந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ ஸோ அதை வந்துட்டு முன்னாடியே என்ன பண்ணும், டிவைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து எந்த தியரியை பேஸ் பண்ணி இந்த மிஷினை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமானுஜன் பார்ட்டிஷன் தியரி. ஓகேவா, அதனால தான் நம்ம ராமானுஜன் லெசன் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த டீட்டெயிலை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது எந்த தியரி மூலமாக ஏடிஎம் வந்துட்டு கேஷை பிரித்து கொடுக்குது அப்படின்னா ராமானுஜன்ஸ் பார்ட்டிஷன் தியரி. ஓகேவா, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப் ரைட்டிங்கில் முக்கியமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ டீட்டெயிலாக சொல்கிறது தான் நம்ம பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் அந்த எஸ்ஏக்கான ஓவரால் டெவலப்மெண்ட்டாகவும் அது வந்துட்டு இருக்குது. இந்த பேராகிராஃப் லெங்த் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு லிமிட்டடாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கல. அது அந்த பேராகிராஃபோட தேவை என்ன, அந்த பேராகிராஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, இந்த பேராகிராஃப் அப்படின்னாலே நம்மளுக்கு முக்கியமாக ஒரு 3 பகுதிகள் வந்துட்டு வருது. ஒன்று டாபிக் சென்டென்ஸ், அந்த டாப்பிக்கை பற்றின சென்டென்ஸ், அதுக்கப்புறமா அதுக்கான சப்போர்ட்டிங் டீட்டெயில், அதுக்கப்புறமா கன்க்ளூடிங் சென்டென்ஸா. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பேசிக்கான பேராகிராஃப் அப்படின்னா எத்தனை பார்ட் இருக்கணும், 3 பார்ட் இருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆட் ஒன் அவுட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கேட்கலாம், பேசிக் பேராகிராஃபில் இந்த ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த 3 கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சராக வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி மாற்றி கேட்கலாம், அதனால சொல்கிறேன். அடுத்ததாக கனெக்டர்ஸ் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு இந்த அண்டு பட்டு அதெல்லாம் போடுவோம்ல, 2 சென்டென்ஸில் நம்மளுக்கு ஜாயின் பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்டை கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கனெக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். To connect the ideas, some words like or, neither, nor, because are used. These words and phrases are called connector. ஸோ நம்ம ஒரு ஐடியாவையோ இல்லை ஐடியாஸை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகள் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். என்னென்ன மாதிரினா ஆர், நெய்தர், நார், பிகாஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது இந்த கனெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஐடியாவை லிங்க் பண்ணுது. நம்ம சொல்லக்கூடிய அந்த ஐடியாஸை கனெக்ட் பண்ணி ஒரே இதாக நமக்கு வந்துட்டு கொடுக்கும். இது வந்துட்டு கனெக்டர்ஸோட யூசஸ். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். We would go to the library or park. லைப்ரரி பார்க் அப்படிங்கிறத நம்ம ஆர் போடும்போது லைப்ரரி போகலாமா பார்க் போகலாமா அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்குது, கனெக்டராக இருக்குது. அடுத்து ஹி நெய்தர், இந்த நெய்தர் வந்தாலே இங்கே வந்துட்டு கட்டாயம் என்ன வரும், நார் வரும். அதனால தான் இங்கே சேர்த்தே கொடுத்துருப்பாங்க, நெய்தர் நார். ஹி நெய்தர் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க் நார் ஸ்டடிட் ஃபார் த டெஸ்ட். ஓகேவா, வந்து ஹோம்ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணல, டெஸ்ட்டுக்கும் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஐ டிடன்ட் கோ அவுட்
out because the weather was hot. Because அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு கனெக்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கனெக்டர்ஸ்க்கு சில நம்ம எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை பொறுத்து என்ன கனெக்டர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கீழே ஒரு பாக்ஸாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆடிங். அதாவது இப்போ 2-3 விஷயத்தை ஆட் பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு 2-3 விஷயத்தை ஆட் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம என்னென்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னா அண்ட், ஆல்சோ, as well as, moreover, to, furthermore, additionally, இதெல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி வருது அப்படிங்கும்போது, இப்போது லைப்ரரியும் போகலாம் பார்க்கும் போகலாம் அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. லைப்ரரி அண்ட் த பார்க் அப்படின்னு சொல்லி போடணும்ல. ஸோ அந்த மாதிரி ஓகேவா, நிறைய இதை குறிக்கும் போது. அடுத்து சீக்வன்சிங். சீக்வன்சிங்னா வரிசையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இல்லை வரிசையாக ஒன்று வந்துட்டு வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி போடலாம். ஃபைனலி, நெக்ஸ்ட், மீன்வைல், ஆஃப்டர், தென், சப்சிக்வெண்ட்லி இந்த மாதிரி. அதாவது ஒரே டைமில் வரிசையாக நடக்குது இல்லை வரிசையாக இருக்குது அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான கனெக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இல்லஸ்ட்ரேட்டிங். இல்லஸ்ட்ரேட்டிங்னா என்ன? எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம ஏதாவது சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள், சச் அஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ், இன் த கேஸ் ஆஃப், as revealed by, illustrated by இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு சென்டென்ஸில் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எதா யூஸ் பண்ணுறோம்? கனெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கும்போது இது நடந்தனால இப்படி ஆயிடுச்சு, நான் வந்துட்டு லேட்டாக வந்தனால பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்லாம் நிறைய சென்டென்ஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பிகாஸ், ஸோ, தேர்ஃபோர், தஸ், கான்சிக்வெண்ட்லி, ஹென்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கம்பேரிங். அதாவது 2-3 விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ் என்னென்னா சிமிலர்லி, likewise, as with, like, equally, in the same way. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக குவாலிஃபையிங். குவாலிஃபையிங் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒன்று, அதாவது குவாலிஃபையிங் அப்படின்னாலே என்னென்னா பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் வரும். தகுதி அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். பட், ஹவவர், ஆல்தோ, அன்லெஸ், எக்ஸப்ட், அப்பார்ட் ஃப்ரம், அஸ் லாங் அஸ், இஃப் இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம குவாலிஃபையிங்க்கு கனெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்டிங். கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா மாறுபட்ட ஒரு கருத்தை வந்துட்டு நம்ம சொல்ல வரும்போது அப்போது வேரியஸ், இன்ஸ்டிட் ஆஃப், அல்டர்னேட்டிவ்லி, அதர்வைஸ், அன்லைக், ஆன் தி அதர் ஹேண்ட், கன்வர்ஸ்லி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்பாசிசிங். எம்பாசிசிங் அப்படின்னா முக்கியத்துவம். ஓகேவா, எதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அப்போது அதுக்கு அபோவ் ஆல், இன் பர்டிகுலர், எஸ்பெஷியலி, சிக்னிஃபிகண்ட்லி, இன்டீட், நோட்டப்ளி இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம், எப்படி இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது, கனெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த மேன் ஹேஸ் மச் மணி, ஹவவர் ஹீ isn't happy at all. ஸோ அதாவது அந்த மன்கிட்ட நிறைய மணி இருக்குது, டேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு அது என்னன்னு போட தெரியல. இஸ் நாட் ஹாப்பி அட் ஆல், அவன் வந்துட்டு ஹாப்பியாக இல்லை. அப்போ நம்ம தமிழ்லே சொல்லி பார்க்கலாம், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் வந்துட்டு வருது. ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவவர் அப்படிங்கிறது குவாலிஃபையிங்கில் வருது. ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ண முடியல, நிறைய பணம் இருந்தாலும் அவனால் அதை என்ன பண்ண முடியல, அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ண முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. அப்போ இந்த இடத்துல குவாலிஃபையிங் கீழே வருது. ஓகேவா, பட் யூஸ் பண்ணலாம். பட் ஹீ இஸ் நாட் ஹாப்பி அட் ஆல் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ குவாலிஃபையிங் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அங்கே ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஐ லைக் பிளேயிங். அது மாதிரி இந்த சூட் ஆகணும். ஓகேவா, அந்த சென்டென்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரியும் இருக்கணும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் எக்ஸப்ட் போட்டால் அது வந்துட்டு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் வந்துட்டு குறிப்பிட்ட கனெக்டர்ஸ் தான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போடணும். எல்லாமே போடலாங்கிறனால எல்லாமே வராது. ஓகேவா, ஸோ குவாலிஃபையிங் கீழே இருக்க இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே இந்த இதுக்கு போடலாமா அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால் போட முடியாது. ஒரு சில கனெக்டர்ஸை நம்மளால் இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்ததாக ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால், ஆன் தி அதர் ஹேண்ட் மை பிரதர்ஸ் லைக் பிளேயிங் பேஸ்கெட் பால். எனக்கு வந்துட்டு ஃபுட்பால் விளையாட தான் பிடிக்கும், என்னோட பிரதருக்கு வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இவனுக்கு வேறு பிடிச்சிருக்கு, அவங்க பிரதருக்கு வேறு பிடிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல கான்ட்ராஸ்டிங், மாறுபட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு. அதனால நம்ம ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து his family made a lot of effort to make their son's lesson better. Conversely, he never made any effort. அவனோட ஃபேமிலி வந்துட்டு அவனோட அந்த லெசன்ஸ் எல்லாம் நல்லா பெட்டராக அவனுக்கு கொடுக்கணும் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் அவன் வந்துட்டு எந்த எஃபர்ட்டும் போட மாட்டேக்கான். அப்போது கன்வர்ஸ்லி இதுவும் என்னென்னா நம்மளுக்கு இந்த மாறுபட்ட கருத்து. அவங்க எஃபர்ட் போடுறாங்க ஆனால் இவன் எஃபர்ட் போடல. அப்போ மாறுபட்ட கருத்து. ஓகேவா. அடுத்து she spent 4 years studying for her law degree. Meanwhile she continued to work at the bank. 4 வருஷமாக என்ன பண்ணுறான் அவள் வந்துட்டு லா டிகிரி பண்ணுறா. எப்போ அவள் வந்துட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படிங்கும்போது அது வந்துட்டு சீக்குவன்ஸில் வரும். இந்த சீக்குவன்ஸில் வரும். ஸோ இது வந்துட்டு மீன்வைல் அப்படிங்கிறது சீக்குவன்சிங்கில் வரக்கூடிய ஒரு கனெக்டாஸ். ஓகேவா. You are not allowed to use your phone here. Similarly, you have to switch it off when you are in the library. அதாவது இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அலௌடு கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனை லைப்ரரியில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக யூஸ் கனெக்டார்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸில் கனெக்டார்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இந்த சென்டென்சஸ் எல்லாம் காமிக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சென்டென்ஸ். இது மட்டும்தான். இதுதான் வந்துட்டு நமக்கு கனெக்டார்ஸில் உள்ள எக்ஸசைஸ். ஓகேவா. என்னென்ன கனெக்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அல்தோ, மோர் ஓவர், because, meanwhile, for instance, therefore, except, as long as, thus. ஓகேவா. ஸோ இந்த கனெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. above all அப்படிங்கிறது அவ்வளோதான். ஸோ இதோட கனெக்டர்ஸ் வந்துட்டு முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அதோட வந்துட்டு மேக்ஸிமம் இந்த லெசன் முடியும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை கவர் பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த ப்ரோஸ் வந்துட்டு முடியுது. உங்களுக்கு எஸ்டிடிக்கான நோட்ஸ் அது முக்கியமாக 1 to 5 இந்த 1 to 5 வந்துட்டு நிறைய பேர் ஒமிட் பண்ணுறீங்க. இந்த 1 to 5 வந்துட்டு மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். மெட்டீரியல் மட்டும் இல்லை, அதுக்காக நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம். உங்களால் மெட்டீரியல் வாங்க முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 to 5 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நமக்கு சிலபஸில் 1 to 10 அப்படிங்கிறத கொடுத்துருக்கறனால 1 to 5 ஒமிட் பண்ணாதீங்க. என்ன 1 to 5 தானே, அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.